தமிழ்நாட்டு வாக்குரிமையை காக்க தினந்தோறும் ஏராளமான பொய்களை பரப்புவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியவற்றை நாம் பார்க்கிறோம். சிபிஐ, இடி, ஐடி தேர்தல் ஆணையம் என அனைத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். தமிழ்நாட்டு வாக்குரிமையை காக்க பசி, உறக்கம், குடும்பம் ஆகியவற்றை துறந்து எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் காணொலி வாயில் காட்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் அன்புச்செல்வன்? திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற்றது. மிக முக்கியமாக எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடி அது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வெற்றி பெறுவதற்கு பணியாற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதில் முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும் உரிய நோக்கத்துடன் பசி, உறக்கம், குடும்பம் ஆகியவற்றை துறந்து எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்குமே மனமார்ந்த வார்த்தைகள் என்று தெரிவித்திருக்கிறார். நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இது பாதி கிணறுதான் கடந்திருப்பதாகவும், அடுத்ததாக வெரிபிகேஷன் பணிகள் நிறைவடைந்து நமது மக்களினுடைய பெயர்கள் விடுபடாமல் வாக்காளர் பட்டியல் வந்தால்தான் முழு கிணற்றையும் கடந்ததாக கருத முடியும். எனவே எஸ்ஐஆர் பணிகளுடைய வாக்குரிமையை காப்பதற்காக அடிப்படை பணியாக இருந்தாலும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது நமது உறுதிப்படுத்தும் தேர்தல் பணியாக இருக்கிறது. ஆகவே அனைவரும் களத்தில் மிகுந்த தீவிரத்துடன் பணியாற்ற வேண்டும். உங்கள் ஆற்றலுக்கும் உழைப்புக்கும் முன் எவராலும் நிற்க முடியாது என முதலமைச்சர் அவர்களை புகழ்ந்திருப்பதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார். எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை அணிகள் செயல்பட்டாலும் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளப்போவது உதயசூரியன் தான் என்பதை உங்களுடைய உற்சாகப்படுத்தும் நோக்கில் மட்டும் இதை கூறவில்லை, இதுதான் உண்மை என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 1,86,00,000 மக்கள் நேரடியாக பயனடைந்து வருவதாகவும், பயனாளியுடன் சேர்ந்து திமுகவினரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் கூறுகிறார். முந்தைய ஆட்சி காலத்தில் மழை பெய்தாலே உதவிக்காக காத்திருந்த நிலையும், நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவு பொருட்கள் வழங்கக்கூடிய முறையும் எவ்வாறு மாற்றமடைந்துள்ளது என்பதை மக்கள் களத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நமது சிறப்பான பணிகளை பார்த்து நடுநிலை வாக்காளர்களும் இன்று நமக்கு ஆதரவாக நிற்பதாகவும், மொத்தமாக பயனாளிகள், திமுகவினர், நடுநிலை வாக்காளர்கள் என சேர்த்தால் 2,50,00,000 வாக்குகளை தாண்டுவது கண்டிப்பாக இருக்கும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணியில் வெற்றி பெற்ற வாக்குகள் 2,09,00,000 வாக்குகள் தான். ஆனால் இந்த முறை அதைவிட கூடுதலாக அதிக வாக்குகளை பெறுவது உறுதி என்றும் முதலமைச்சர் தெரிவிக்கிறார். உங்கள் களப்பணியின் மீது உள்ள நம்பிக்கையோடு தெளிவாக கூறுகிறேன், நாம் மீண்டும் ஆட்சி அமைக்க இருப்பதாகவும், இத்தனை சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. சிபிஐ, இடி, ஐடி போன்ற தேர்தல் ஆணையம் அனைத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடியதை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொய் பரப்புரையையும் ஊடகம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றை எதிர்கொள்வதற்கான பலத்தை நாம் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் மிக துல்லியமாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடன் கட்டமைப்பையும் வலுப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் வெற்றி என்பதை உறுதியாக நாம் கொள்ள வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வாக்குச்சாவடிகளில் மூத்த திமுகவினுடைய முன்னோடிகள் அல்லது அதிர்ச்சியாளர்கள் இருந்தால் அவர்களையும் தவறாமல் அழைக்க வேண்டும். அதேபோன்று தேனாம்பேட்டையில் என் வாக்குச்சாவடியில் பகுதி செயலாளர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் கூட நான் நேரடியாக பங்கேற்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வீடு வீடாக சென்று பூத் கமிட்டி குழுக்களிடம் மகளிர் கட்டாயம் நிரம்பிட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் திராவிட மாடல் அரசின் சாதனையில் அடக்கிய துண்டு அறிக்கைகள் வழங்க வேண்டும் என தேர்தலுக்காக செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக நான் இரவிலும் உறங்காமல் உழைத்து வருகிறேன் என்பது உங்களுக்கே தெரியும். அதே அளவிலான உழைப்பை உங்கள் ஒவ்வொருடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு வாக்குச்சாவடியை வென்றால் ஒரு தொகுதியை வெல்வோம். எனவே இந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நமக்கு முக்கியமானது என்றும், உங்கள் வாக்குச்சாவடியில் வெற்றி பெற வேண்டிய பொறுப்பை உங்களிடையே ஒப்படைப்பதாகவும், ஒவ்வொருவரும் தங்கள் வாக்குச்சாவடியில் வென்று வருவீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை உங்களுடன் ஒப்படைக்கிறேன். எனவே என் நம்பிக்கையை காப்பாற்றுங்கள், மீண்டும் வெல்வோம், வரலாறு படைப்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார். அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாகவும், பாராட்டக்கூடிய விதமாகவும், தொடர்ந்து பணியாற்றக்கூடிய விதமான அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் பேசியவற்றை விளக்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.